ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். மீன் ஃபஸ்ட்டு. மீன் அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 3 4 5 இந்த 5 நம்பர் இருக்குது. இவங்களோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாலும் சரி, இல்லை மீன் ஃபைன் பண்ணுங்க, இல்லை அரித்மெட்டிக் மீன் ஃபைன் பண்ணுங்க, என்ன சொன்னாலும் அவங்க இந்த 5 நம்பரோட ஆவரேஜை கேட்குறதா அதான் அர்த்தம். ஆவரேஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ உங்கள் 5 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஆவரேஜ் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். இந்த மாதிரி நம்பர்ஸை தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டாவுக்கு பேர் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பார் அப்படின்றது வந்து மீனோட ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, இதை நம்ம சம்மேஷன் அப்படின்னு படிக்கணும். சம்மேஷன் ஆஃப் ஆல் த எக்ஸைஸ். இது x1, இது x2, இது x3, x4, x5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்ற வேல்யூஸை ஆட் பண்ணி மொத்தம் 5 நம்பர் இருக்கிறதுனால 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். 15 கிடைக்குது. 15 5ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 3. ஸோ மீனோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிடலாம், 3ன்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து ரா டேட்டா. அப்போ குரூப்டு டேட்டானா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 25 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 50க்கு 20, செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் 40, அடுத்த ஸ்டூடெண்ட் 45, அடுத்த ஸ்டூடெண்ட் 35, இந்த மாதிரி ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இவங்க எல்லாத்தையும் உட்காந்து ஆட் பண்ண கண்டிப்பாக நமக்கு டைம் ஆகும். அதனால் இந்த டேட்டாவை ஒரு குரூப்டு டேட்டாவை கொடுப்பாங்க. 25 நம்பரையும் உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதிலே வந்து குரூப்டிலே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் நம்பர் ஃபார்ம் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி சொல்கிறது. இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் 40 வாங்கியிருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் 35 வாங்கியிருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் 22 வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸும் தனித்தனியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த 25 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை அனாலிசிஸ் பார்த்தா 40ன்ற மார்க்கை வந்து 2 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, 35ன்ற மார்க்கையும் 2 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, 20ன்ற மார்க்கை ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் வந்து குரூப்டு டேட்டா தான். இதோட மீனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ 40 + 40 நம்ம 25 பேரையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக தான் இந்த ஷார்ட் ட்ரிக்கை நம்ம பண்ணுறோம். அப்போ 40 2 டைம்ஸ் இருக்கதா அர்த்தம். அப்போ 40 × 2, 35 × 2, 20 × 1, அந்த மாதிரி இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த 25 பேரோட டோட்டலும் கிடச்சிரும். இதுதான் உங்களோட செகண்ட் டைப். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சமேஷன் xi fi டிவைடட் பை n கண்டுபிடிக்கணும். இதில் என்னன்றது என்ன அப்படின்னா, இதில் மொத்தம் 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த 25ஓட ரா டேட்டா நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் இருக்காது, நம்மளுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த என்னன்றது எப்போவுமே சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு சேமாக இருக்கும். இந்த இருக்க எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணால் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியும் கண்டிப்பாக 25 இருக்கும். இப்போ என்னன்றது எப்போவுமே சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் டைப். இதில் வந்து நிறைய மார்க் வந்து ரெப்படேஷன் இருக்கும்போது தான் இந்த மாதிரி டேபிள் அவங்க ஃபார்ம் பண்ண முடியும். மூணாவது பேட்டர்னில் எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, ஒரு கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் இதே 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஒரு மார்க் லிஸ்ட்டை 0 to 10க்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, 10லேருந்து 20க்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, 30 to 40க்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட், 40 to 50க்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டேட்டா கொடுக்குறது. இப்போ வந்து 0 to 10க்குள்ளே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இதில் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 40 to 50க்குள்ளே ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 30 to 40க்குள்ளே ஒரு 20 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த 50 கீழே பாருங்கள் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 50 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் இப்போ இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்க கொஸ்டினோட மீனை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 3 மெத்தட் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெத்தட், ஒன்று அசியூம்டு மீன் மெத்தட், இன்னொன்று வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வலில் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்கும் போது கிளாஸ் இன்டர்வலில் 0 to 10க்குள்ளே எந்த மார்க் வேணாலும் அந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கலாம்ல, அதனால் நம்ம இதுலேருந்து கிளாஸ் மார்க்கை கண்டுபிடிக்கணும். கிளாஸ் மார்க் அப்படின்னா மிடில் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். மிடில் வேல்யூன்றது 0க்கும் 10க்கும் மிடில் நம்பர் என்ன 5. அப்போ இங்கே 5ன்னு எழுதணும். இது 0 to 10ன்றதுனால ஈஸியாக இருக்குது. சப்போஸ் அந்த இன்டர்வல் வந்து 49 to 57 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். இந்த இன்டர்வலில் கொடுத்துருக்கிறதுல சின்ன நம்பருக்கு பேர் வந்து
லோவர் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க பெரிய நம்பருக்கு பேர் வந்து அப்பர் லிமிட். லோவர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்கும்னா மிடில் வேல்யூ கிடைக்கும். அப்போ 0 + 10 வந்து 10, 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5, அதனால தான் இங்கே 5ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து 10க்கும் 20க்கும் நடுவில் 15 இருக்குது. இல்லை ஆட் பண்ணால் 30 வரும், பை 2 பண்ணி கூட பார்க்கலாம். 30க்கும் 40க்கும் நடுவில் 35 இருக்குது, 40க்கும் 50க்கும் நடுவில் 45 இருக்குது. இதுதான் வந்து மிடில் வேல்யூ. இதை தான் நம்ம எக்ஸைஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். முதல்ல இந்த கொஸ்டின் நம்ம டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ண வேண்டியது எக்ஸையும் எஃப்ஐயும் டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிட வேண்டியது தான். அதாவது எக்ஸ் வேல்யூவையும் எஃப் வேல்யூவும், எக்ஸ்ஐ எஃப்ஐனா இப்போ இங்கே இருக்க முதல் நம்பரும் இங்கே இருக்க முதல் நம்பரும் x1 f1 அப்படின்னு அர்த்தம். இப்போ 10ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 50, 15 15s are 225. அடுத்து 35 × 20 700 வரும். 5 5s are 25, பேலன்ஸ் to 225 தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டைரக்ட் மெத்தடுக்கு. ஸோ டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா எக்ஸ்ஐ எஃப்ஐ மல்டிபிள் பண்ணிவிட்டு எஃப்ஐயால் டிவைட் பண்ணும், சமேஷன் எஃப்ஐயால். எஃப்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 50 கிடைக்குது. ஸோ அதுதான் சமேஷன் எஃப்ஐ. சமேஷன் எஃப்ஐன்னு சொல்லலாம், என்னன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1200 கிடைக்குது. 1200 50ஆல் டிவைட் பண்ணும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 2s are 10, 4 5s are 20, 24 கிடைக்குது மெயின் வேல்யூ. இப்போ இதே கொஸ்டினை டைரக்ட் மெத்தடில் பண்ணாமல் அசியூம்டு மெயின் மெத்தடில் பண்ணுறதா இருந்தால் இந்த கொஸ்டினை எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். அசியூம்டு மெயின் மெத்தடில் முதல்ல நம்ம ஒரு மீனை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டினில் 15 35 ரெண்டு மிடில் நம்பர் இருக்குது. நம்ம எந்த நம்பரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். எக்ஸ்ஐலேருந்து ஏதாவது ஒரு நம்பரை அசியூம்டு மெயின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்ஐ வேல்யூலேருந்து ஏயை வந்து மைனஸ் பண்ணுறது. மைனஸ் பண்ணி இப்போ எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் எக்ஸ்ஐ வேல்யூ. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 35ஐ இப்படி மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 5 - 35, 5லேருந்து 35 மைனஸ் பண்ணால் நமக்கு -30 கிடைக்கும். அப்புறம் 15ல் 35 மைனஸ் பண்ணணும். 15ல் 35 மைனஸ் பண்ணால் -20 கிடைக்கும். 35ல் 35 மைனஸ் பண்ணால் 0. 45லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 10 கிடைக்குது. இதுதான் உங்களோட டிஐயோட வேல்யூ. டிஐ கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் நம்மளோட எஃப்ஐ மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ டிஐயையும் எஃப்ஐயையும் மல்டிபிள் பண்ணணும். எஃப் வந்து 10 இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச டிஐ வந்து 30 இருக்குது. ஸோ 10ம் 30யும் மல்டிபிள் பண்ணால் 300 வரும். மைனஸ் இருந்ததுனால -300. 15ம் -20யும் 300 தான், மைனஸ் இருக்கிறதுனால -300. 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். 10 கூட 5 மல்டிபிள் பண்ணால் இங்கே 15 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இதில் இந்த ரெண்டு நம்பர் மைனஸ், இந்த நம்பர் ப்ளஸில் இருக்குது. -300ம் -300ம் -600 வரும். -600 கூட +50 பண்ணும்போது 550 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்ளை பண்ணும். -550 தான் டிஐஎஃப்ஐயோட வேல்யூ. இப்போ அசியூம்டு மெயின் மெத்தடில் அசியூம்டு மெயின் மெத்தடோட ஃபார்முலா இதுதான். A + சமேஷன் எஃப்ஐ டிஐ பை சமேஷன் எஃப்ஐ. இங்கே ஒரு ஏ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம இங்கே ஒரு ஏவை மைனஸ் பண்ணியிருக்கிறதுனால தான். எஃப்ஐடிஐ தான் நம்மளுக்கு கடைசியாக ரீச் ஆன டேபிள். இதிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ -550 டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐன்றதை நம்ம எடுத்த 50 இங்கே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கண்டிப்பாக மைனஸ் ஆகிடும். அப்போ 35 மைனஸ் 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 55 5ஆல் டிவைட் பண்ணால் 11 கிடைக்கும். 35ல் 11 மைனஸ் பண்ணால் 24. அப்போ அசியூம்டு மெயின் மெத்தடில் நமக்கு 24 அதே மீன் தான் கிடைக்குது. இப்போ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் எப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, அசியூம்டு மெயின் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு டிஐ வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். 30 20 0 10 இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்கும் காமன் டேபிள்ஸ் இருக்கான்னு பாருங்கள். காமன் டேபிள் எல்லாமே 10ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. அப்போ யூஐன்னு ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா டிஐயை டிவைடட் பை 10 பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் டிவைடட் பை 10 பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக ஸ்டெப் டிவியேஷன் போடுறதா இருந்தால் இந்த எஃப்ஐடிஐயை கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆனால் ஒரே ஆன்சர் தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிவைடட் பை 10 பண்ணால் இது -3 ஆகிடும், இது -2, இது 0, இது 1ன்னு கிடச்சிரும். இது யூஐ வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. கொடுத்துருக்க கொஸ்டினோட எக்ஸ்ஐ வந்து 50s 10ஸ்ல இருக்குது. டிஐயோட வேல்யூ எல்லாமே கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் நம்பராக இருக்குது, கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்குது. யூஐ பார்த்தா சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, அப்போ இன்னும் நமக்கு ஈஸியாக. அதனால தான் அதை நம்ம ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். யூஐயையும் எஃப்ஐயையும் மல்டிபிள் பண்ணிடலாம். எஃப்ஐ வந்து கடைசி இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் நமக்கு எல்லா ஸ்டேஜ்லையும் யூஸ் ஆகுது. இங்கே எஃப் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 × -3 -30 கிடைக்கும். அடுத்து 15 2s are 30 தான், இதுவும் -30. 0 × anything 0,
இங்கே 5 1s are 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 2 நம்பர் நெகட்டிவும் ஒரு நம்பர் பாசிட்டிவும் இருக்குது. இது -60, இது வந்து ஒரு +5. -16 +5ம் -55 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த -55 தான் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில். ஸோ ஏ வேல்யூ நம்ம இங்கே 35ன்னு எடுத்திருந்தோம். ஸோ 35 ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐ யூஐக்கு -55 வந்தது. ஸோ -55 டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் 15 கண்டுபிடிச்சிருக்கோம். 50 மல்டிபிள் பை ஹெச் வந்து நம்ம இங்கே டிவைட் பண்ண நம்பர் 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 55ம் 5 டேபிளில் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ நமக்கு 35 - 11 தான் வருது. அதே 24 வருது பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் ஸ்டெப் டிவியேஷன் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டைரக்ட் மெத்தடில் சம்ம பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக எந்த மெத்தடாக இருந்தால் நீங்கள் எக்ஸையை கண்டுபிடிக்கணும். எஃப்ஐ எக்ஸையோட இந்த டேபிளோட சம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்த டேபிளுமே ஃபார்ம் பண்ண மாட்டோம். இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டிவைட் பண்ணிவிட்டு 24ன்னு முடிச்சிடலாம். சப்போஸ் இது பெரிய நம்பராக இருக்குது, எனக்கு மல்டிபிள் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா தான் நம்ம அசியூம்டு மீன் மெத்தட் போவோம். அசியூம்டு மீன் மெத்தடில் சால்வ் பண்ண சொன்னால் இந்த எஃப்ஐடிஐயோட டேபிளை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை இதை நான் இன்னும் டிவைட் பண்ணி குட்டியாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா தான் நம்ம ஸ்டெப் டிவியேஷன் போகும். அப்போ தான் யூஐ எடுத்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலும் சம் ஒரே ஆன்சரில் தான் கம்ப்ளீட் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.